ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக். நான் வந்துட்டேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம லாங் வீடியோவில் மீட் பண்ணிவிட்டு. நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிடுறீங்க கொஞ்ச நாள் ஆனாவே. என்னால் இந்த வீடியோவை போடணும்னு நினச்சிட்டே இருந்து வீடியோ எடிட் பண்ணி போடவே முடியல, அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கப்புறம், இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ட்ராமாக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா ஒரு 4 டேஸ் மட்டும் இருந்துட்டு திருப்பி கிளம்பிட்டாரு. ஸோ அதனால் அந்த ட்ராமாலேருந்தே நான் வெளியே வர முடியல. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் மாதிரி நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது என்னோடய ஐஸெல்லாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடுது. அதனால் நான் அந்த பக்கமே போகாமல் வச்சுருந்ததுக்கு ரீசன் இதுதான். இந்த விளாக் என் ஹஸ்பண்ட் பக்ரீத் ஹாலிடேஸ்க்காக இந்தியா வந்திருந்தார். அந்த டைம் நாங்கள் மசனக்குடி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. நிறைய பேர் ஷார்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். லாங் வீடியோ அப்லோட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ டிலே ஆனதுக்கு என்னை மன்னிக்கவும். அப்லோட் பண்ண முடியாததுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹஸ்பண்ட் மே 26 டியூஸ்டே தான் இந்தியா வந்தார். காலையில் அவர் போய் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், இங்கே கோயம்புத்தூர் வீட்டுக்கு. ஸோ அங்கே ஒரு ஹாஃப் டே மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பொள்ளாச்சி போயாச்சு. ஆக்சுவலி இந்த மசனக்குடி ட்ரிப் வெனஸ்டே போகலாம், காலையில் சீக்கிரம் இருந்துச்சு கிளம்பி போயிட்டு வெனஸ்டே தேர்ஸ்டே ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரைடே தேர்ஸ்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எனக்கு வெனஸ்டே லீவு. நம்ம இந்தியாவில் பக்ரீத் ஹாலிடே வெனஸ்டே தான். இல்லைங்க, ஆக்சுவலாக விப்ரோ கேலண்டர் படி எங்களுக்கு வெனஸ்டே தான் லீவ் இருந்துச்சு. தேர்ஸ்டே தான் ஆக்சுவல் பக்ரீத்துன்னு நினைக்கிறேன் இந்தியா படி. பட் எனக்கு வெனஸ்டே லீவ் இருந்ததுனால அந்த மாதிரி பிளான் பண்ணோம். தேர்ஸ்டே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல, ஏன்னா முன்னாடி நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு, அதனால் சீக்கிரம் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெனஸ்டே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம். பொள்ளாச்சியில் தான் இருந்தோம். வெனஸ்டே வீட்டில் நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போச்சு. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிலே ஆனதுக்கு நாங்கள் இந்த மசனக்குடி ட்ரிப் போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ட்ரெஸ்னால் எனக்கு வேணும், ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெனஸ்டே அந்த டைம் இருந்தது கொஞ்சம் யூட்டிலைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வெனஸ்டே போகாமல் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் பிளான் பண்ணிக்கிட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன். ஏன்னா அங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. ப்ராபப்ளி ஹில்ஸ் ஏரியாவில் நமக்கு ரொம்ப லோ நெட்வொர்க் தானே கிடைக்கும். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் லீவ் போட்டுட்டேன். தேர்ஸ்டே ஒரு 4 o'clock எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து 6 o'clock கிளம்பிட்டோம். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டோட காரில் மசனக்குடி போகலை. ஏன்னா அது ரொம்ப லாங் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் அவங்க அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லாங் ட்ரிப் இது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டல் கார் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி போன கிளிப்லலாம் தெரிஞ்சிருக்கும், லக்கேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம் ஒரு கார் டு இன்னொரு கார். ஸோ எங்களுக்கு 2 டேஸ்க்கான ரெண்ட்டுக்கு அங்கே பொள்ளாச்சிலே கார்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ரெண்டலுக்கே கார் எடுத்துக்கிட்டோம். முன்னாடி நாள் நைட் ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம். ஸோ அப்போவே கார்லாம் புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த டைம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டோம் கார் ஓனர்கிட்ட. ஸோ அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, காரில் போகும்போது ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை. என் ஹஸ்பண்டோட காரில் ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை, அந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால சாங்ஸ் கேட்காம எப்படி போகிறது அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே இதை எடுத்துக்கிட்டோம். நிஜமாவே அந்த மாதிரி சூஸ் பண்ணதாங்க ரொம்ப வைபாக இருந்துச்சு. நாங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக நாங்கள் 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டு எங்களோட இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக அந்த டிரைவ் இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலி 2 ஸ்பாட் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஊட்டி போயிடலாம், ஊட்டியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இல்லைனா ஃபஸ்ட்டு டே அங்கே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மசனக்குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் மசனக்குடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. என் ஹஸ்பண்டும் போனதில்லை, நானும் போனதில்லை. ஊட்டி போயிருக்கோம், பட் மசனக்குடி ஊட்டிலேருந்தே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் பிளைண்டாக தான் போயிருந்தோம். பட் நாங்கள் மசனக்குடியில் தான் அந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரி புக் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு நான் லேட்டராக காமிக்கிறேன் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஊட்டியிலிருந்துமே அது ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. நாங்கள் இருக்கிற அந்த மசனக்குடி ஃபாரஸ்ட் போகிறதுக்கு, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் போகிறதுக்கு ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் எங்களால் ஊட்டியில் சும்மா ஸ்பாட் கூட பண்ண முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சிட்டே இருந்தேன் ட்ரிப் பிளான் பண்ணும்போதே. பட் நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டிலேருந்து பொள்ளாச்சி கிளம்பும்போது என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு பொள்ளாச்சி கிளம்பும்போது ட்ரைபாடு அதை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். இங்கே கோயம்புத்தூர் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன்.
எங்கள் அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லி அதை வந்து நாங்கள் கிளம்பும்போதே வந்து அவர் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு உக்கடமில் வந்து கொடுக்க சொன்னோம். என் அப்பா 2 வீலரில் வந்துட்டு உக்கடமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் 2 பேர் தான் ட்ரிப் போயிருக்கோம். எங்களோட 2 பேரோட ட்ரிப்பு தான். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைபாட் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா வர சொன்னது. ஸோ கிளம்பியாச்சு. ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலைல 6 o'clock கிளம்புனால எங்கேயுமே டீ காஃபி குடிக்க கூட நாங்கள் இறங்கல. ஒரு 9 o'clock போல் ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணோம். பட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே 10 o'clock ஆகிடுச்சு. 10:30 ஆகிடுச்சு. ஏன்னா மேட்டுப்பாளையம் கிட்ட வயா ஊட்டி அந்த ரோடு வந்துட்டு செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அங்கேயே ஒரு ½ hour 45 minutes கிட்ட வந்து டிராஃபிக்லேயே நின்றுட்டு இருந்தோம். ஸோ டிலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் போனோம். பட் அங்கே வந்துட்டு சரியாக சர்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து ஆரியபவன். கொஞ்சம் தூரம் தள்ளி 5 minutes ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஆரியபவன் தான் போயிட்டு ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி நாவல் பழம் அதுக்கப்புறம் லிச்சி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு. பட்டு உள்ளே என்ட்ராகும்போது வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒன்று மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஒன்று நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து பிளான் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த ட்ரெஸ் மட்டும் கேரி பண்ணிட்டோம். எங்களோட ஆக்சசரிஸ் அந்த மாதிரி கேரி பண்ணிக்கிட்டோம். தண்ணி வந்து நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஒரு பாட்டிலாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் போக போக தான் தெரிஞ்சுது பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சரமாரியே வச்சு விற்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கு. பட் உள்ளே என்ட்ராகும் போது மட்டும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் போனது ஊட்டி வழியா இல்லையா. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன்ஸோட வியூஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. காருக்குள்ளே தான் உட்காந்து இந்த வீடியோ எடுத்தேன் நான். பட் அவ்வளோ பக்காவாக அதை பார்க்கவே மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு யோசனையுமே எங்களுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். நாங்கள் பாட்டுக்க நாங்கள் 2 பேர் எங்கள் 2 பேர் அந்த உலகம் மாதிரி நாங்கள் வந்து எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த ட்ரிப்பு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக ஒரு வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. அந்த ட்ராவல் டைம் வந்து அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது என்னால் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனாலே இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆயிருக்குங்க. இந்த பிளேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிளைமேட்டும் வேறு அந்த டைமில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் வெதர் கண்டிஷன்லாம் கொஞ்சம் மாறிட்டு மழை வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. எப்படின்னா ஊட்டி வழியாக தான் போனோம். நாங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஊட்டி போயிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து பெருசாக எங்கேயும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன்னா மசினக்குடி வந்து அங்கேருந்து மேப் போடும்போது 60-70 kilometers காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெருசாக எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஊட்டியில் கூட நாங்கள் நிறுத்தலை. ஸோ அங்கங்கே ஒரு 2-3 ஸ்டாப்பில் மட்டும் நிறுத்தினோம். ஏன்னா 2-3 இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வெதரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வியூ எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். கோயம்புத்தூர்லேருந்து மசினக்குடி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 140+ kilometers வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னு எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. போயிடலான்னு நினச்சோம். மேப் வந்து ஒரு ஹவர் ஒரு சர்டன் டைம் சொல்லுது. பட் நாங்கள் போகும்போது தான் டைம் அப்படியே டிஃபர் ஆச்சு. டிலே தான் ஆச்சே தவிர சீக்கிரமாக போக முடியல. ஸோ இந்த மாதிரி அதனால் அந்த ஒரு ரீசனுக்காகவே நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல வண்டியை. ஸோ நாங்கள் டிரைவிங்லேயே தான் ஃபுல்லாக இருந்தோம். வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த செகண்ட் ஸ்பாட் வந்து நாங்கள் சும்மா நிறுத்தி இருக்கும்போது வந்து லைட்டாக தூறல் மாதிரி வந்துச்சு. அப்புறம் நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மழையில் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மழை வந்ததுனால. ஏன்னா இன்னும் டிலே ஆகிடுச்சு. அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே மழை பெய்யுது. ஒருவேளை எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம்.
இங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன ஒரு கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க, ஊட்டியோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. அது வந்து நான் போனதே இல்லை. ஊட்டி போயிருக்கும் போது கூட அந்த இடத்துக்கு போனதில்லை. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா டிவிலலாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. பட் அங்கே கூட நாங்கள் போகலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். பட் அப்போவே வந்து 3:00 ஆகிடுச்சு அந்த ஸ்பாட்டில் நாங்கள் இருக்கும்போது. அதனால் வேணாம், டைம் ஆகிடும், இருட்டாயிடுச்சுன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது, இருட்டாயிடுச்சுன்னா போக முடியாது, நம்மளும் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கார்லேருந்தே வந்து பார்த்துட்டோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த டீ எஸ்டேட்லாம் இருக்கிற இடத்துல ஒரு கடை பார்த்தோம். ஊட்டி போயிட்டு மேகி அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட்லாம் சாப்பிடாம வந்தா எப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டோம். ஏன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிடல, காலையில் லேட்டாக சாப்பிட்டதுனால எங்களுக்கு பெருசாக பசிக்கல. இடையில வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டதுனால பெருசாக பசிக்கல. சரி, ஒரு 4:00 அந்த ரேஞ்சில் டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி குட்டியாக சேட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் அந்த கிளைமேட் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சில்லுன்னுலாம் இல்லைங்க, ஒரு மாட்ரேட்டாக இருந்துச்சு, வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, மீடியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஊட்டியில் தான் இருந்தோம். பட் அங்கே வந்து அவ்வளோ குளிர்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் என்னாச்சு அப்படின்னா அந்த குளிர் வந்து கொஞ்சம் நேரம் போக போக வரும் போல். பட் அந்த 4:00 நான் முன்னாடி போயிருந்த அளவுக்கு குளிர் இல்லை, மேபி அந்த ஈவினிங் டைமில் இருக்குமா இருக்கும். ஸோ அங்கே அந்த கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேகியும் பிரெட் ஆம்லெட்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு காரமாக இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் வேணாம், வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணது, வேணாம் ஆயிலெட்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அந்த காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேவ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் அந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து மேகி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என்ன தூக்கிட்டே இருக்கா, உள்ள பாவலா பண்ணிட்டு இருக்கா. டைமில் இந்த மேகி வந்துட்டு சூடாக சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனாலேயும் என்னவோ என் ஹஸ்பண்ட் என்னை கண்டுக்கவே இல்லை, நான் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக வந்து நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரெட் ஆம்லெட் வந்ததும் ஃபஸ்ட்டு எனக்கே கொடுத்துட்டாரு, ஏன்னா நான் மேகி கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட்டு வாங்கிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பட் பிரெட் ஆம்லெட் வந்துட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் அந்த சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, எல்லாமே யம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? இந்த கடையிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறியா? ஐயோ சாரி. சண்டை போடல. Cheers. Cheers. உடல்ல தூரம். நீங்களும் வாங்க, வந்து சாப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டைரெக்டாக பேசுகிறதெல்லாம் வந்து டயலாக் டெலிவரிலாம் அப்படியே கொடுத்துருப்பேன், அதை வந்து கட் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் அதோட பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த செக்மெண்ட்ஸ் மட்டும் வாய்ஸ் எல்லாம் எதுவுமே கட் பண்ணாமல், வால்யூம் வந்து மியூட் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா அதோட பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்க்கறதுக்கு மேபி அமைதியாக தெரியலாம், ரொம்ப அமைதி சாதுவாக தெரியலாம். பட் இந்த வாய்ஸ் எல்லாம் கேளுங்க, இந்த அவர் பேசுகிறதெல்லாம், அப்போ தான் வந்து அவர் எவ்வளோ டாக்கட்டிவ் அப்படின்னு தெரியும். நல்லா வந்து பேசுவார். இப்போ ரியல் ஜங்கிளுக்கு நம்ம இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். மசனகுடி என்ட்ரு ஆகிறது, அதாவது ஆல்மோஸ்ட் மசனகுடி என்ட்ரு ஆகிட்டோம். பட் நாங்கள் போகிற ஸ்பாட் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்.
போனோம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நாங்கள் ரொம்ப அழகான மான்கள்லாம் பார்த்தோம். எனக்கு அதிலேருந்து வெளியே வரவே மனசு இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மான் வந்து நான் பார்த்துருக்கேன் ஜூவில் வந்து 1 or 2 அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சாரி, ஜூன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜூவில் வந்து பார்த்துருக்கேன் 1 or 2 அவ்வளோதான். அதுலேயுமே ஒரு வெரைட்டிலேயே ஒன்று வச்சுருப்பாங்க. பட் இங்கே என் நம்பர் ஆஃப் அந்த வெரைட்டிஸ் பார்த்தோம். அந்த மான் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நிஜமாக மானோட அழகுக்கு வந்து ஏன் மான் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. கூட்டமாக போயிருக்கு இருக்குது அந்த மானெல்லாம். அங்கங்கே மான் வந்து பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. பாருங்கள், இங்கே கொம்போடெல்லாம் மான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொம்பு இல்லாத மான், புள்ளி மான், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக யானை வந்து நாங்கள் எவ்வளோ பக்கத்தில் பார்த்தோம் தெரியுங்களா? இந்த கிளிப்பில் பார்க்குற பக்கம் இல்லைங்க, அது இன்னும் ரொம்ப க்ளோஸாக. அது நான் வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வீடியோ போகிற டைமில். அப்போ பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் பார்த்து எட்ரா வண்டியை அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடாக போயிட்டோம். ஏன்னா அது பாட்டுக்கு நின்றுட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகும்போது இப்படி தான் இருந்துச்சு. அந்த காடு அவ்வளோ நீட்டாக, நம்ம போய் அங்கே படுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட் அது. இப்படி ஒரு வைல்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப், நிறைய டேஞ்சர் தான். நிறைய பேர் வந்துட்டு சேஃபாகவும் போயிருந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து அந்த டேஞ்சரில் மாட்டியும் இருக்காங்க. ஸோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு யானை வந்து தெரியுது. அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம் ஜூம் பண்ணி. ஒரு வழியாக வெற்றிகரமாக வந்துவிட்டோம். எங்க மசினகுடி சன் செய்திகளுக்காக சுமார் காலையில் ஆரம்பிச்சது, காலையில 5:30 ஆரம்பிச்சது, 6 மணிக்கு ஆரம்பிச்சது. 4 மணிக்கு ஓடிட்டே இருக்க மணி அதான் கரெக்டா 6 மணி ஆயிப்போச்சு. 4 மணிக்கு ஆரம்பிச்சது. டைம் தானே. எஸ். வீட்ல இருந்து எப்ப கிளம்பணும்? வீட்ல இருந்து 6 மணிக்கு கிளம்பணும். ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து மசினகுடி டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த எங்களோட ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 4 kilometers இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டு தான் இது, அந்த வழியாக போகிற ஃபாரஸ்ட்டு தான் இது. இதில் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வருது. பட் ரொம்ப சேஃபாக தான் போய்க்கணும். ஏன்னா அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகிற ஜோன் இது. இந்த ரோடு இடையில போகிற ரோடு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சைடும் காடு இருக்குது, 2 சைடும். அந்த ஜோன் தான் வந்து அனிமல்ஸாக வந்து கிராஸ் பண்ணி போகிற ரோடு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக போய்க்கணும். இப்போ வந்து இருட்டலை, 6 மணிங்கும் போது பெருசாக இருட்டு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக இந்த சைடு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான் இது. வந்துட்டு அந்த மான் சண்டை போட்டுருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கொம்பெல்லாம் இடிக்கிற சவுண்டோட நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணியே பார்த்தோம். ரொம்ப அழகாக சண்டை போட்டு இருந்துச்சு. அது பார்க்குற பார்வையே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஃபைனலி ஒரு 6:15 அந்த ரேஞ்சில் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ட்ரீ ஹவுஸுக்கு வந்து வந்துட்டோம். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் இந்தியா வராரு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஏன்னா அவள் ஆல்ரெடி மசினகுடி போயிருக்கா. ஸோ ஊட்டி போகலாமா மசினகுடி போகலாமா அப்படின்னு கேட்கும்போது மசினகுடி போனதில்லை. ஸோ அவகிட்ட தான் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இந்த இமேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலி ட்ரீ கிடையாது, ட்ரீ மாதிரி செட்டப் தான். இந்த ட்ரீ மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மரம் மாதிரி. அது வந்து சிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்க. சிமெண்ட்டு தான் வந்து பிரான்ச்சஸ் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வுடன் ஹவுஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரூமெல்லாம் காமிக்கிறேன். சன்னுக்கு நம்ம ஸ்கின் எப்படி தெரியும்? சூப்பராக இருக்கு. நல்லா மேலே தூக்கி. நைஸ். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் சோழர்கள் வாழ்ந்த இடம். ஹார்ட் கரெக்டாக வருதா? நீ வந்து கொஞ்சம் என் ஹார்ட் கொஞ்சம் கோணையாக இருக்கும். ஆனால் நல்ல ஹார்ட். மேலே போ. எனக்கு பாதி தான் நான் தெரியல. இப்போ நான் தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த வியூவெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சன்செட் கூட. ஸோ அந்த லைட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூம் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ட்ரீ ஹவுஸோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் அந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கும் போது கேட்டாங்க. லாங் வீடியோவில் சொல்லலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் லாங் வீடியோ அப்லோட் பண்ணவே இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இந்த ரூமோட டீட்டெயில் வந்து எப்படின்னா 7,000 ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் செக்இன் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் 1 டே. ஸோ 1 டேக்கு வந்து 7K. அதில் வந்து ஃபுட்டு இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா அது செப்பரேட் 1,000 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் நாங்கள் வந்துட்டு ஃபுட் இன்க்ளூட் பண்ணாதான் 7K 6K வந்து ஒரு 1 டேக்கு. பட் நாங்கள் ஃபுட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஃபுட்டு வந்து வேணாம், ஃபுட்டு வெளியே வாங்கிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும்னு அந்த ஓனரே வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ நாங்கள் 6K மட்டும் பே பண்ணிட்டு ஃபுட்டு வந்து வெளியில் வாங்கிக்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஒண்டர்ஃபுல் ட்ரீ ஹவுஸோட இன்னர் வியூ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுங்க. மேலே ட்ரீ ஹவுஸு அந்த பால்கனியோட வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஓவரால் மசனக்குடி ஃபாரஸ்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்துடலாம். அண்ட் சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே வந்து அங்கே தெரியும். சுற்றி கொஞ்சம் பேர் வந்து ஜனங்களாக இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட்டில் எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னு தெரில. ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட ரொம்ப கம்மி தான். ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஜனங்களாக இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ரூம்குள்ளே விட எங்களுக்கு அந்த பால்கனியோட வியூ தான் ரொம்ப பிடிச்சது. அந்த ஹில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ அந்த அடுத்தடுத்த ஷாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பிளேஸ் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி வீக் ஃப்ரைடே வந்து கன்ஃபார்ம் பண்ணார் இங்கே வரேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே இங்கே வந்துட்டார். ஸோ அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து நாங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நல்லா இருக்குமா இது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டார். இந்த பிளேஸாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை விட அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சது. அவர் அப்படியே ரசிக்கிறார் அந்த இடத்தெல்லாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி அந்த மவுண்டெயின்லாம் வந்து லேயராக அந்த சன்செட்டோடு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்துச்சு. இது வீடியோவில் எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நேரில் இருந்தோம், நாங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிது. நான் வந்து கொஞ்ச நேரம் பால்கனியில் இருந்துட்டு என்ன பண்ணிட்டேன், சரி நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், நல்ல டஸ்ட்டு, விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சதுனால நல்ல டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் அந்த இருட்டுற வரைக்குமே வெளியே தான் நின்றுட்டு அந்த பிளேஸ்லாம் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அந்த ரூமோட என்டையர் வியூ வித் பால்கனி. ஸோ இதுலேயே வந்துட்டு அட்டாச்டு வாஷ்ரூம்லாம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இங்கே நம்ம வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். ரொம்ப நல்ல வியூ பார்த்தீங்களா. என் ஹஸ்பண்ட் வந்து ரசிக்க ஆரம்பித்ததை வந்தது வந்துட்டு டீ ஆர்டர் பண்ணோம். அந்த பால்கனியில் உட்காந்துட்டு அந்த சன்செட்டோட நல்லா ரசிச்சுட்டே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து டேபிள் இருந்துச்சு, பட் சேர் வந்து ஒன்று தான் இருந்துச்சு, 2 சேர் இல்லை. டேபிள் ஒரு சேர் மட்டும் தான் இருந்துச்சு. சரி வேணான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு டீ வித் ஸ்நாக்ஸோடு வந்து இருந்துச்சு. ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ணேன். ஏன்னா காலையில் கிளம்பி வந்தது பயங்கர டஸ்ட்டு. ஏன்னா விண்டோஸ் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு ஃபுல்லாக. நான் வந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல டஸ்ட் இருந்ததுனால வந்து அதுவே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. அவர் வந்துட்டு எங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. டின்னரும் வந்து நாங்கள் ஹோம் ஃபுட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். இன்பிட்வீனில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நைட் டைமில் ரொம்ப மிட் நைட்டில் வந்துட்டு ஏதாவது ட்ரீயை இடிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது சவுண்டு வியர்டாக கேட்டால் கூட நீங்கள் வராதிங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது நல்ல செம ஃபாரஸ்ட்டு. மேபி யானையாக இருக்கலாம், இல்லைனா புலி, சிறுத்தை அந்த மாதிரி இருக்கலாம். நிறையா டூரிஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வந்தவங்க வந்துட்டு அதை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் வெளியே வராதிங்க, அவங்களாம் பார்த்து பயந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் நாங்களும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. அது வேற எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் குளிக்க போயிட்டாரு, அப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சின்ன சவுண்டு கேட்டால் கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து போக்குறதுக்காக, அதை சரி பண்ணுறதுக்காக டிவி அங்கே இருந்துச்சு. டிவி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் டிவி போட்டால் அது ஆன் ஆகவே இல்லை. அந்த பயத்தை சரி பண்ணதுக்காக அப்புறம் நான் மொபைலில் தான் வந்து சாங்ஸ் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண டின்னரும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து எக்ஸ்க்ளூட் ஃபுட்டு தான் வந்து 6K. ஸோ நான் அந்த டீட்டெயில் சொல்லும்போது இந்த ஃபுட்டு வந்து இன்க்ளூட் நாங்கள் பண்ணலை, ஏன்னா 1000 rupees ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 1 time ஃபுட்டு தான். ஸோ அது நாங்கள் அவ்வளோ சாப்பிட போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபுட்டை கேன்சல் பண்ணிட்டு வெறும் ரூம் ஸ்டே மட்டும்தான் 6K வந்து பே பண்ணியிருந்தோம். இந்த ஃபுட்டு வந்து ஹோம் ஃபுட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த
6K இல்லாமல் இந்த ஹோம் ஃபுட் நாங்கள் இங்கே இந்த ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் எல்லாம் வெளியே தான் சாப்பிட்டோம். ஸோ இந்த ஒரு வேளைக்கு மட்டும் நாங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கிட்டோம். அன்றைக்கி நைட் வந்து சப்பாத்தி, சிக்கன் கறி, எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டேன். ஒன் டே அப்படியே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 5 o'clockலாம் எந்திரிச்சிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு 6 o'clock வந்து ரெடி ஆகிட்டோம் 2 பேரும். ஏன்னா ஏர்லி மார்னிங் போனால் தான் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா வெயிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜீப் ட்ரிப் தான். ஸோ அந்த ஜீப் சஃபாரி தான் வந்து போயிருந்தோம். அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock எங்களை ரெடியாக சொல்லிட்டு போயிட்டாரு முன்னாடி நாளே வந்து. அதனால் காலையில் எழுந்துச்சு 5:45 அந்த ரேஞ்சிலலாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆகிட்டு அவர் ஜீப் டிரைவரும் வந்து அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டாரு. நாங்களும் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். அவர் கால் பண்ணிட்டார் கரெக்ட் டைமுக்கு. ஸோ நாங்கள் 6 o'clock ஷார்ப் டைம் ரெடி ஆகிட்டு ஜீப்பில் வந்து ஏறி சஃபாரிக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த ஜீப் சஃபாரி வந்துட்டு ப்ரைவேட்டாக, அதாவது எங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. 3000 சம்திங் வந்துச்சு. ஏன்னா இதில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான், அதனால் பெரிய ஜீப்பு. பின்னாடி வந்துட்டு டைரெக்டாக அந்த லைவ் வியூ பார்க்கறதுக்காக சீட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியும் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு 2 பேரும் முன்னாடியே உட்காந்துக்கிட்டோம். அந்த லைவ் வியூ பார்க்கறதுக்காக, அனிமல்ஸோட லைவ் வியூ பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து நாங்கள் முன்னாடியே உட்காந்துக்கிட்டோம். ஸோ எங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் அந்த ஜீப் அப்படிங்கிறதுனால 3000 கிட்ட வந்துச்சு. இது வந்து வெறும் 2 hours மட்டும்தான். ஆனால் ஏர்லி மார்னிங் வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 8:30 வரைக்கும் 2 to 2.5 hours 3 hours கிட்ட தான் வந்துட்டு பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து 3000 rupees கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இது ஷேர் பண்ணி நிறைய பேர் போயிருந்தோம் அப்படின்னாலும் சேம் இதே காஸ்ட்டு தான். பட் கம்மியாக வந்திருக்கும். எங்கள் 2 பேருக்கு மட்டும் ஒரு ஹோல் ஜீப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம், வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் 2 பேருக்கு மட்டும் நாங்கள் இந்த ஒரு ஜீப் சஃபாரிக்கு ஓகே சொல்லிட்டோம். ஸோ காலையில் பாருங்கள், இந்த அருவிக்கிட்ட மானெல்லாம் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த சன்ரைஸோட அந்த தண்ணி, அருவிக்கிட்ட தண்ணி குடிக்கிறது, அந்த மான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை ரசிச்சுட்டே வந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மெயின் ரோட் கிட்ட, இந்த மசினக்குடி என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது ஒரு டீ ஷாப்ஸில் இருந்துச்சு. இங்கே வந்து ஜனங்களாக இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து டீ குடிக்கிறதுக்காக டிரைவர் அண்ணா, நான், என் ஹஸ்பண்ட் 3 பேர் போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தான் அங்கே இருந்தோம். ஒரு 5 minutes தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ தான் மெயின் என்ட்ரியே, அந்த மசனைக்குடி ஃபாரஸ்ட்குள்ளே மெயின் என்ட்ரியே வந்து கொடுக்குறோம். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு அனிமலை வந்து பார்ப்போம், அனிமல்னால் சிறுத்தை, புலி அந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வழியாக நிறைய க்ராஸ் ஆகுமாமா. ஸோ அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, உங்களோட லக்கு தான், கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் நாங்கள் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். நாங்கள் நிறைய பார்த்தது மான், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டு நாய் பார்த்தோம், அதுக்கப்புறமா யானை பார்த்தோம், அந்த மாதிரி பார்த்தோம். பட் இந்த சிறுத்தை வந்து இருந்துச்சுன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. ஸோ அவர் வந்து டிரைவர்னா சேஸ் பண்ணி போகிறார், ரொம்ப ஸ்பீடாக போகிறார். இந்த இதில் வந்து ஸ்பீட் லிமிட் 20 தான். பட் இருந்தாலும் அவர் அங்கே ஸ்பாட் பண்ணியிருக்காங்க அந்த அனிமல் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு கேட்டதுனால போகிறாரு. பட் எங்களால் அதை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் இந்த வியூ, இந்த காலையில் டைம் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மான் தான் பார்த்தோம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான மான்லாம் நிறைய பார்த்தோம். கரெக்டாக அந்த அனிமலை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்க வழியிலே வந்து ஒரு யானை ரொம்ப பக்கத்தில், காட்டு யானை, அதுதான் வந்து மனுஷங்களெல்லாம் கொல்ற யானையாமா. ஸோ அது ரொம்ப டேஞ்சர். அதுவும் இல்லாமல் அது சிங்கிளாக நின்றுட்டு இருந்துச்சு. அதை இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்குறக்கே எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. நான் இதுக்கும் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். அது படுத்து தனியாக தான் இருந்துச்சு. ஏதோ தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கிற மாதிரி டிரைவரை நான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம். இதை விட இன்னும் பக்கமாக ரோட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம் காரில்,
அந்த ரோடு அங்கே இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயே அது காலாட்டிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் டே சண்முகம் எட்ரா வண்டி அப்படிங்கிற மாதிரி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்பீடாக போயிரு, டக்குன்னு ஸ்பீடாக போயிரு. ஏன்னா நம்ம போகிற ஸ்பீடு யானை வர ஸ்பீட்லாம் வந்துட்டு நம்ம போகிற ஸ்பீடுக்கு யானையோட ஸ்பீட் ரொம்ப குயிக்காக இருக்கும், டக்குன்னு வந்து நம்மளை கேட்ச் பண்ணிடும் அப்படின்ட்டு நான் குயிக்காக ஸ்பீடாக போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு யானையை பார்த்தோம். எப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு மசனக்குடி அந்த ட்ரீ ஹவுஸ் போகிற வழியில் அண்ணா கொல்ற யானை அப்படின்னு எப்படி சொன்னாருன்னா, அந்த இடத்துல நிறைய பேரை வந்துட்டு அது மிதிச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்டதும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம்தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஸ்பாட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் மனசை தேத்திக்கிட்டோம், நாங்கள் சேஃபாக தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் நிற்கிறது வந்துட்டு காட்டு நாய் வந்து பார்க்குறதுக்காக. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாரு, பட் என்னால் கேப்சரும் பண்ண முடியல, பார்க்கவும் முடியல. அதுக்கப்புறம் இந்த ஜீப் மேலேயே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அதில் என் ஹஸ்பண்ட் ஏறி நின்று ட்ராவல் பண்ணார். என்னால் அங்கே வந்து ஏறி நிற்க முடியல, ஏன்னா ஜீப் வந்துட்டு கொஞ்சம் ஆடி போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல, அதனால நான் கீழே உட்காந்துக்கிட்டேன். அவர் மட்டும் நின்று நல்லா அந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். போகிற வழியில் அந்த அண்ணா வந்துட்டு ஜீப் டிரைவர் அண்ணா வந்துட்டு சொன்னார், சிங்கமோட குகை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் அந்த இடத்துல வந்து நிற்க முடியல, ஏன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்காமா. அது வந்து நம்ம டிவியில் பார்க்குற மாதிரியோ இல்லை நம்ம சின்ன வயசில் புக்கிலலாம் படிச்சிருப்போம் சிங்கத்தோட குகை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதை கேப்சர் பண்ண முடியல, எங்களால் நிற்க முடியல அங்கே. அது எப்படின்னா ஒரு புதருக்குள்ள மாதிரி தெரிஞ்சுது, கரெக்டாக வியூ ஆகலை கேமராவில், அதனால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு டீ எஸ்டேட் கம்பெனி மாதிரி ரொம்ப ஃபேமஸ், பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டிகிட்டு போனார். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்திருந்தோம். இந்த ஹோட்டல் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே வந்து அந்த எங்களோட ட்ரீ ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்க ஹோட்டல் தான் இது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து டிரைவர் அண்ணா கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்துட்டு நாங்கள் இட்லி காலையிலே இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி தோசை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது நாங்கள் அங்கே போயிருந்தப்போ கம்ப்ளீட்டாக ஹோம்மேட் ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். அது வீட்டில் சமைச்ச மாதிரி தான் இருந்துச்சு, வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ட்ராவல் டைம் அப்படிங்கிறதுனால ஹெவியாக நாங்கள் எதுவுமே சாப்பிடல. அந்த ட்ரிப்பில் இருக்கும்போது ரிட்டன் வரும்போது மட்டும்தான் நாங்கள் வந்து ஹெவியாக சாப்பிட்டோம். அதுவும் ஹோட்டல்ஸ் எதுவுமே அங்கே கிடைக்கல. ஸோ அங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டீ எல்லாம் குடிச்சிட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்து போயிருந்தோம். இந்த ஸ்பாட் வேறு லெவல் ஸ்பாட்டு. ஆனால் இதுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். ஏன்னா ஜீப் வந்துட்டு மலை மேலே ஏறணும். அந்த மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நிறைய கல், ஒரு மாதிரி கரடுமுரடான ஸ்பேஸ், அதுலேயே மேலே ஜீப் ஓட்டிகிட்டு வந்தார். நாங்கள் வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏன்டா இங்கே வந்தோன்னு ஆயிடுச்சு. நல்லா வயிற்றுக்குள்ளேயே ஒரு கலக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. அந்த ட்ராவல் டைமை வந்து வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா ட்ரைபாட் ஒரு பக்கம், என் ஃபோன் ஒரு பக்கம், அந்த மாதிரி கீழெல்லாம் விழுந்துச்சு. அதனால் அந்த டைம் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ ஃபைனலாக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மலை உச்சியில் தான் இந்த கோவில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு முருகர் கோவில். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து வியூ எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். என் புருஷன் விழுந்து சாமி கும்பிட்டுருக்கா அப்படி. வெரி குட். நிறைய வந்து நார்த் இண்டியன்ஸு அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க. நம்ம ஊருக்காரங்களை விட நிறைய நார்த் இண்டியன்ஸ், வெஸ்ட் சைடு அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேரை பார்த்தோம். சவுத் இண்டியன்ஸு பார்த்தா கொஞ்சமாக தான் இருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் அந்த வெக்கேஷன் டைம்லாம் முடியிற டைம் அப்படிங்கிறதுனால கூட்டமும் பெருசாக இல்லை. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பாட்டெல்லாம் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. பின்னாடி அந்த மவுண்டெயின் வியூ வந்து பாருங்கள், ஐயோ ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சுங்க. வீடியோவில் எனக்கு நிஜமாகவே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் நேரில் அங்கே இருந்தோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டு. ஃபுல் மசனக்குடி வியூவுமே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரொம்ப நேரம்லாம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணல, சுற்றியும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்துட்டோம். டோட்டலாக வந்து 3 hours கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம், இந்த ட்ராவல் இன்க்ளூட் அண்ட் இந்த 3 spots போகிறதுக்கு. ஸோ 3 hours முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது 10:30 to 11 ஆகிடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி ரிட்டன் ட்ராவல் பண்ணோம். வந்தது உடனே செக் அவுட் பண்ணுற மாதிரி, ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து 2 days தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உடனே செக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு 1 hour மட்டும் என் ஹஸ்பண்டை தூங்கிக்க சொல்லிட்டேன், ஏன்னா அவர் தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறேன்னு கேட்டார். ஸோ அந்த 1 hour வந்து அவர் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 12 o'clock வந்து நாங்கள் அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா ட்ரைவ் பண்ணுறது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் டோட்டலாக அப் அண்ட் டவுன் ட்ரைவ் பண்ணார். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வேறு வழி இல்லை.
ப்ளஸ் நாங்கள் வந்து அந்த ட்ராவல் டயர்ட் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே எங்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு சாங்ஸ் வச்சு வைப் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இருந்தாலும் அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தூங்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock தான் வந்து செக் அவுட் பண்ணோம். ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப இருட்டிடும், வீட்டுக்கு போகிறதும் வந்து மிட் நைட்டில் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு நாங்களும் ஸ்லோ ட்ரைவ் தான் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாகவும் ட்ரைவ் பண்ண வேணாம் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்லோ ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. அதனால் வந்து அவர் தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 12 o'clock வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். பண்ணும்போது இந்த ட்ரீ ஹவுஸோட ஓனரை வந்து மீட் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த பிரதர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக கைட் பண்ணார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து தனியாக போயிருந்தோம், நமக்கு எந்த ஸ்பாட்ஸும் கிடையாது, ஜஸ்ட் ரூம் மட்டும் தான் புக் பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காம நீங்கள் இந்த ஸ்பாட்டில் போங்க, இந்த டைமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இவர் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர், ரொம்ப க்ளோஸ் ஆகும் என் ஃப்ரெண்டு கூட. ஸோ அவள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறனால கூட ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பாகவும் இருந்து ரிட்டன் வந்துட்டு நாங்கள் ஊட்டி வழியாக வராமல் கேரளா வழியாக வந்தோம். சின்னக்குடி வந்து சென்டர், அதாவது 3 ஸ்டேட் கனெக்ட் ஆகிற ஒரு பிளேஸ் தான். ஸோ ரிட்டன் வரும்போது கேரளா வழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசியில் 3:30 மணி ஆச்சு, பசியில் வெயிட் பண்ணிச்சு. டைம் செம பசி. கேரளா வழியில் வர்றதுனால வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே ஒரு மலபார் ஹோட்டல் இருக்குது, மலபார் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி அங்கேருந்து ஒரு 3 kilometers அப்படிங்கிறதுனால ஆன் தி வே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் மலபார் பிரியாணி சாப்பிட்டோம். சீரியஸாகவே அவங்க சொன்னதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு, ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ட்ராவல் டைம்லேயே அந்த அன்றைக்கி தான் நாங்கள் அந்த ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிட்டோம். பட் அது ஒரு பெருசாகவும் தெரியல. ஸோ கூடவே மின்ட் ஜூஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு சைட் டிஷ்ஷு சிக்கன் பிரியாணி, மலபார் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப மெமரபுளாக நாங்கள் கொண்டு போயிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார், நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடும்போது நமக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் இந்த வீடியோ வந்து நல்லா கேப்சர் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் எங்கள் 2 பேர்த்தோட மூமெண்ட்ஸ் எல்லாம். துபாய்க்கு அப்புறம் எங்கள் 2 பேர்த்தோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்த ட்ரிப் தான். கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. அவ்வளோதான், இந்த விலாகோட எண்டுக்கும் வந்துட்டோம், இந்த ட்ரிப்போட எண்டுக்கும் வந்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப கிரேட் தாங்க. ஏன்னா இன்னொரு நாள் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.